இப்போ ஆரம்பிக்க போறது நாட்டோட மிகப்பெரிய நிகழ்ச்சி ஆப்கி அதாலத் ரஜித் சர்மாவுடன். வணக்கம். ஆப்கி அதாலத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆப்கி அதாலத்தில் இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு நடிகர், ஒரு தலைவர். இவங்களோட ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் மக்கள் ரொம்பவே ரசிச்சாங்க. அது எல்லாத்தையும் மக்கள் ரொம்பவே நேசிச்சாங்க. அவர் அரசியலுக்கு வந்ததும் பொதுமக்கள் அவரை மரியாதையோட வரவேற்றாங்க. தற்போது உத்தரப்பிரதேஷ்ல அவர் அரசியல் களத்தில் இருக்காரு. ப்ளீஸ் வெல்கம் உத்தரப்பிரதேசத்தின் காங்கிரஸ் தலைவர் ராஜ் பாபர். ஆப்கி அதாலத்தில் இன்றைய வழக்கின் நீதிபதி பிரபல எழுத்தாளர் ஸ்மிதா குப்தா. ஆப்கி அதாலத்தை நம்ம வழக்கமாக தொடங்குற மாதிரி இன்னைக்கு ஜட்ஜ் ஸ்மிதா குப்தா அவங்க பெர்மிஷன் கொடுத்தா இந்த வழக்கை நாம தொடங்கலாம். இன்றைய வழக்கு தொடங்க நான் அனுமதிக்கிறேன். இப்ப வழக்க தொடங்கலாம். ஆப்கி அதாலத்ல முதல் குற்றச்சாட்டு ராஜ் பாபர் மீது. ஆப்கி அதாலத்ல தலைவர் மற்றும் நடிகரான ராஜ் பாபர் மீது உள்ள முதல் குற்றச்சாட்டு இவர் திரையுலகத்திற்கு துரோகம் செய்திருக்கிறார் என்பதுதான். நீங்க திரையுலகத்துல பல சிறந்த பணிகளை செஞ்சதை நாங்க பார்த்திருக்கோம். படங்கள் உங்களுக்கு புகழ கொடுத்தது, செல்வத்தை கொடுத்தது, ஸ்டார் ஆக்கிச்சு. ஆனா நீங்க பீக்ல இருந்தப்போ மக்கள் உங்களை ரொம்பவே நேசிச்சாங்க. பிலிம் இண்டஸ்ட்ரிக்கு உங்களோட தேவை இருந்தது. நீங்க இது எல்லாத்தையும் விட்டுட்டு அரசியலுக்கு போயிட்டீங்க. நான் திரையுலகத்துக்கு எந்த ஒரு துரோகமும் செய்யல. ஒரு ஆர்வத்துல கோடாரி எடுத்து என் கால்ல நானே போட்டுக்கிட்டேன். உண்மையை சொல்லணும்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என்னை நம்பி ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. மக்கள் என்கிட்ட எதையும் எதிர்பார்க்கறாங்க. என்னமோ சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எனக்குள்ளேயே இத்தனை படங்கள் நடிச்சதுனால ஹீரோயிசம் வந்திருக்கு. அதை ரீசெண்டா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால நானே ஹீரோவா மாறிட்டேன். எல்லாரும் ஆதரவு கேட்டு வரும்போது எனக்கும் ஆதரவு கொடுக்கணும்னு தோணுச்சு. அப்புறம் எந்த ஒரு தவறான விஷயத்துக்கும் நான் ஆதரவு கொடுக்கவே இல்லை. அதை நினைச்சு நான் ரொம்பவே பெருமைப்படுறேன். எனக்கு எது சரின்னு படிச்சோ, இதை செஞ்சா எது சரியா இருக்குன்னு தோணுச்சோ அதுக்கு மட்டும்தான் நான் ஆதரவு கொடுத்தேன். அதனால நான் நிறைய விஷயங்களை இழக்க வேண்டியதா இருந்தது. ஃபினான்ஷியலி எனக்கு லாஸ் ஆச்சு. அப்புறம் ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில எழுந்தீங்க, ஃபைனான்சியல் லாஸ் ஆச்சு, ஓகே. ஆனா திரையுலகத்துக்கு நஷ்டம் ஏற்பட்டுச்சே. எனக்கு இப்பவும் நல்ல ஞாபகம் இருக்கு. உங்க படம் தலால் ரிலீஸ் ஆனப்ப அது பயங்கர ஹிட் ஆச்சு. உங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகள் தேடி வந்தது. அதுவும் உண்மைதான். நான் முதல் தடவை ராஜ்யசபாவுக்கு எம்பியா போகும்போது என் கையில 63 படங்கள் இருந்துச்சு. அந்த டைம்ல எனக்கு ராஜ்யசபால போஸ்டிங் கிடைச்சு நான் உள்ள போனதுக்கு அப்புறம் எனக்கு எவ்வளோ பொறுப்புகள் இருக்குங்கிறத உணர்ந்தேன். இது சும்மா வெறும் பதவி மட்டும் இல்ல, நாம சுறுசுறுப்பா செயல்படணும்னு எனக்கு தோணுச்சு. அந்த சுறுசுறுப்பை கடைப்பிடிச்சு கடைசியில அந்த 63 படங்களையும் நான் விட்டுட்டேன். சோ அரசியல்ல என்னுடைய சுறுசுறுப்பு அதிகமாயிடுச்சு. உங்க விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கேள்விகள் ஏன் அதிகமா வருதுன்னா, உங்களுக்கு பிலிம் பேக்ரவுண்ட் கிடையாது. வாரிசு அடிப்படையில் உங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல. உங்க திறமையால நீங்க முன்னுக்கு வந்தீங்க. அப்புறம் தாரா சிங் படங்களை பார்த்து தான் உங்களுக்கு உத்வேகம் வந்ததா கேள்விப்பட்டேன். சார், நீங்க நல்லா ரிசர்ச் பண்ணிருக்கீங்க. ஏன்னா நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான். எனக்கு முதல்ல அறிமுகமான படங்கள்னு சொன்னீங்கன்னா அது தாரா சிங்கோட படங்கள் மட்டும்தான். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனா தாரா சிங் சார்கிட்ட நான் ஜம்ப் ஆனது திலீப் சார்கிட்ட தான். அதாவது தாரா சிங்ல இருந்து திலீப் குமார். நீங்க பாத்தீங்கன்னா இது என் வாழ்க்கையில 2 வகையான இன்ஸ்பிரேஷன் தான் சொல்லணும். அப்படிதான் நான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தேன். நீங்க உங்க முதலாவது படத்துல நடிக்கும்போது உங்களுடைய ரோல் ஆனது வெறும் பாதி சென்டென்ஸ் தான் இருந்ததா? ஆமா, நான் அந்த படத்துல 500 ரூபாய்க்காக நடிச்சேன். அந்த படத்தோட பேரு சாரதா. அப்புறம் அது மட்டும் இல்லாம அந்த படத்துல நான் சரிகா மேடமோட செகண்ட் ஹீரோவா இருந்தேன். ஆனா எண்டில் தான் என்னுடைய முகமே தெரியும். ஜிதேந்திர சார் என்ன பிடிச்சுக்கிட்டா என்னை கண்டுபிடிக்க முடியலையான்னு கேட்பேன். சரிகா மேடம் சொல்லுவாங்க, இது அவன் தான். இதுதான் லைன் அந்த படத்துல. ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்க ரொம்ப நாள் ஆச்சு. நான் என்ன கேள்விப்பட்டேன்னு சொன்னா, உங்களுக்கு சக்தின்னு ஒரு படத்தில் ரோல் கிடைச்சது. ஆனால் அப்புறம் அமிதாப் நடிச்சார் அதில்.
ஆமா, அது உண்மைதான். என்ன சலீம் ஜாவித் சார் டெல்லியில அப்போ நான் நாடகத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன அங்கிருந்து தான் அவர் பிக்கப் பண்ணாரு. அப்புறம் அவர் என்னோட நாடகத்தை பார்த்து ஸ்க்ரீன் டெஸ்ட்டுக்காக வர சொன்னாரு. என்னோட ஸ்க்ரீன் டெஸ்ட்டை திலீப் குமார் சாருக்கு போட்டு காட்டியிருக்காரு. ப்ரொடியூசர் முஸ்ரியா சார் இருந்தாரு. டைரக்டர் ரமேஷ் சிப்பியும் இருந்தாரு. நான் செலக்ட் ஆயிட்டேன். அப்புறம் சில கமர்ஷியல் காரணங்களால என்னை அந்த படத்துலேருந்தே நீக்கிட்டாங்க. ஆனால் ஏற்கனவே சைன் பண்ணது தான். அப்புறம் அமிதாப் பச்சன் நடிச்சா இன்னும் நல்லா ஓடுன்னு நினைச்சாங்களோ? அதுவும் உண்மைதான். அவர் அப்போ ஸ்டாரா இருந்தாரு. நான் அப்பதான் புதுசா வந்தேன். நான் இந்த விஷயத்தை எப்பவும் எங்கேயும் சொன்னதே இல்லை. ஆனா இந்த விஷயத்தை பத்தி ஜாவித் சாரு ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல பேசியிருக்காரு. அதாவது அந்த படத்துல மெயின் கேரக்டர் பண்றதா இருந்தது ஒரு சின்ன பையன், அவன்தான் ராஜ் பப்பர் அப்படின்னு. இன்னைக்கு இங்க இந்த விஷயத்த நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் நான் அதை பேசினதே இல்லை. இன்னொரு விஷயத்தையும் ஓபன் பண்ணிடலாம். நமக் ஹலால்னு ஒரு படத்துல உங்களுக்கு ஒரு ரோல் ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அதை உங்ககிட்ட இருந்து பறிச்சு சசி கபூருக்கு கொடுத்துட்டாங்க. சார், என் விஷயத்துல இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நிறைய நடந்திருக்கு. எனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் யாரோ ஒருத்தர் பறிச்சுக்கிட்டு போயிடுவாங்க. இல்ல, பறிச்சுக்கிட்டு போறான்னு கூட சொல்ல முடியாது. என்ன பிரகாஷ் மேரா சார் 2 படங்களுக்கு சைன் பண்ண வச்சாரு. அதுல ஒன்று நமக்காராம், இன்னொரு படமும் இருந்தது நமக்கலால். சாரி, இப்ப எனக்கு அந்த பேர் கூட ஞாபகத்தில் இல்லை. அது நமக்கராமா கலாலா? நமக்கலால் தான். சைன் பண்ணி இங்கிருந்து கூட்டிட்டு போனாங்க. நான் அவங்க கிட்ட தெளிவா சொல்லிட்டேன், எனக்கு தங்கறதுக்கு இடம் கிடையாது, நான் தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு. அவங்க எனக்கு தங்கறதுக்கு 1 வருஷம் வரைக்கும் இடம் கொடுத்தாங்க. அப்புறம் இந்த ரோலை சில பல காரணங்களால உனக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நான் அவங்க கிட்ட இன்னும் 1 வருஷம் வரைக்கும் நான் காலி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். சரி, எப்ப காலி பண்ணுவேன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் 31 டிசம்பர் 79க்கு விட்டுறேன்னு சொன்னேன். அதாவது டிசம்பர் 1ஆம் தேதி தான் நான் அங்க போயிருந்தேன். என்ன அவங்க மேலையும் கீழையும் பார்த்தாங்க. எனக்கு ரோல் கொடுக்கல, ஆனா என்ன 1 வருஷம் வரைக்கும் அங்க தங்க வச்சிருந்தாங்க. அந்த வீட்டுல தங்குனதுனால தான் இன்னைக்கு என்னால மும்பைல ஒரு வீடு வாங்க முடிஞ்சிருக்கு. இந்த விஷயம் உண்மையா? இன்சாஃப் கா தராசுன்ற படத்துல உங்களுக்கு ஒரு ரோல் கிடைச்சது. மற்ற ஆக்டர்ஸ்லாம் அந்த ரோல்ல நடிக்க மறுத்துட்டாங்க, அதனால தான் உங்களுக்கு கிடைச்சதா? அதை பண்ண யாரும் ரெடியாவே இல்லையாமே? ஆமா, அதை யாரும் நடிக்க தயாரா இல்ல. அது ரொம்ப நெகட்டிவான ரோல். அது அதாவது எந்த ஒரு ஆக்டர் அதில் நடிச்சாலும் அவனோட இமேஜ் ஸ்பாயில் ஆகிற மாதிரி அந்த கேரக்டர் இருந்தது. ஆனா சோப்ரா சார் எனக்காக அந்த ரோலை ஆஃபர் பண்ணும்போது எனக்கு சந்தோஷத்துல தலகால் புரியல. எனக்கு அந்த ரோல் ரொம்ப பிடிச்சிருந்தது. மற்றவங்க ஏன் நடிக்க விரும்பலன்னு எனக்கு சத்தியமா தெரியல. நான் ஒரு தியேட்டர் ஆக்டரா அங்க போனதுனால ஒரு கட்டத்துல கூட நான் நெகட்டிவ் ரோல் பண்றேனா இல்ல பாசிட்டிவ் ரோல் பண்றேனான்னு கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. ஏன்னா நீங்க தியேட்டர்ல பாத்தீங்கன்னா நாங்க என்ன மாதிரி ரோல்ஸ் எல்லாம் பிளே பண்ணுவோம்னா ரொம்ப அற்புதமான ரோல்லாம் பிளே பண்ணுவோம். சென்டர் ரோலா இருக்கும். எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த படத்தோட மொத்த கதையை அந்த ஒரு கேரக்டர் வச்சுதான் உருவாகுது. அவன் எப்படி பிஹேவ் பண்றானோ அதை வச்சுதான் கதையே மூவ் ஆகுது. மத்த கேரக்டர் எல்லாமே சப்போர்ட்டிங் தான். ஜீனத்தும் சப்போர்ட்டிங் தான், பராசரும் சப்போர்ட்டிங் தான். ஆனா மெயின் ரோல் இதுதான். நான் அந்த ரோல்ல நடிக்கும்போது நான் என்ன சொன்னேன்னா, சோப்ரா சார்கிட்ட இந்த ரோலை நான் கண்டிப்பா பண்றேன்னு சொன்னேன். அவர் என்கிட்ட ரொம்ப அன்பா அந்த ரோலை பத்தி ரொம்ப விளக்கமா சொன்னாரு. அதுக்கப்புறம் போக 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 எனக்கு என்ன தோண ஆரம்பிச்சதுன்னா, அந்த ரோல் எனக்காகவே எழுதப்பட்ட மாதிரி இருந்துச்சு, வேலைக்காக இல்ல. அதுக்காகவே நான் பிறந்த மாதிரி இருந்துச்சு. அந்த வெற்றி எனக்கு எப்ப தெரிஞ்சதுன்னா, அந்த படத்தோட பிரீமியருக்கு என் அம்மா கூட நான் விக்யாபவனுக்கு படம் பார்க்க போயிருந்தேன். எங்ககிட்ட அப்போ வண்டியெல்லாம் கிடையாது. நாங்க குடும்பத்தோட டாக்ஸியில தான் போயிருந்தோம். அந்த படத்தை பார்த்துட்டு இன்டர்வெல்ல உட்காந்துருக்கும் போது என்னை யாருமே அடையாளம் கண்டுபிடிக்கவே இல்லை. அப்புறமா கடைசியில பயங்கரமா திட்டிட்டு இருந்தாங்க. இன்டர்வெல்லையும் திட்டினாங்க. ஒவ்வொருத்தரும் பார்த்தவங்க எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா பெண்கள் ரொம்ப திட்டினாங்க. எங்க அம்மா அதை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நாங்க டாக்ஸியில உட்கார்ந்தது எங்க அம்மா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நான் நினைச்சா அவங்க சந்தோஷத்துல அழுறாங்க அப்படின்னு. தான் புள்ள படத்துல நடிச்சுட்டாங்கிற சந்தோஷத்துல அழுறாங்கன்னு நினைச்சேன். நான் உடனே அம்மா காலில் விழுந்துட்டேன். அவங்க சந்தோஷத்துல அழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சேன். என் தலையை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாங்கன்னு நினைச்சு நான் அவங்க காலில் விழுந்துகிட்டு இருந்தேன். ஆனா நான் காலில் விழுந்தது என் தலையில கை வச்சு சொன்னாங்க, நம்ம வேணா ஒரு வேளை சாப்பாட்டை குறைச்சிக்கலாம், ஆனா இந்த மாதிரிலாம் நீ நடிக்காத அப்படின்னு. எனக்கு அப்பதான் தோணுச்சு, என்னோட
3 வருஷ டிராமாவோட ட்ரைனிங், என்னோட முழுமையான உழைப்பு, அது என் அம்மாவோட வார்த்தைகளில் தெரிஞ்சது நான் வெற்றி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு. அப்புறம் எங்கள் அம்மாவும் புரிஞ்சுக்கிட்டாங்க, இவன் இந்த மாதிரி வேலை தான் பார்ப்பான், வேற வேலை பார்க்க மாட்டான் அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு முக்கியமானது அந்த வெற்றி. ஆனால் அதுக்கப்புறம் ஸ்டேஜ் மாறிச்சு. இது ரொம்ப பழைய வெரி ஓல்டு மேகசின், 1984 ஸ்டார் டஸ்ட் மேகசின். இதில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, அந்த காலத்தில் ஜீனத் அமான், ராமேஸ்வரி, பத்மினி கோலாபுரி, ஸ்மிதா பாட்டில் எல்லாருமே ராஜ் பபரோட தான் நடிக்க விரும்புகிறாங்க. அவங்க எல்லாருமே இவர் ரொம்ப சிம்பிளாக, ஹம்பிளாக, குட் லுக்கிங்காக இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டே கிடையாது. ஆனா இந்த காலத்துக்கு இது ஒரு குற்றச்சாட்டுன்னு சொன்னா அதை நான் கண்டிப்பா ஏத்துக்க தான் வேணும். நீங்க சொல்றது உண்மைனா அப்ப இதுவும் உண்மைதானா? ஸ்மிதா பாட்டில் கூட நடிக்கும்போது உங்க சேலரிய பாதியா குறைச்சிடுவீங்களாமே? இங்க பாருங்க ஜட்ஜ் மேடம், இப்ப நான் ஸ்மிதா பாட்டில பத்தி ரொம்ப ஓப்பனா பேச போறேன். ஆமா, உண்மைதான். அவங்க உண்மையிலேயே ரொம்ப சிறந்த ஆக்ட்ரஸ். அவங்க கூட சேர்ந்து வேலை செய்யறதுனா அது அப்ப எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இன்னும் சில விஷயங்கள் பிடிக்க ஆரம்பிச்சது. அப்படி 2 விஷயங்களும் இருந்ததுன்னு தான் சொல்லணும். அதாவது ஒரு சிறந்த ஆக்ட்ரஸ் கூட சேர்ந்து வேலை பார்க்கறது, அதுக்கப்புறம் அவங்க கூட சேர்ந்து வெளியே போற இல்ல பேசுற வாய்ப்பு கிடைச்சா எப்படி நீங்க இருக்கும்? நேரடியாவே சொல்லாம உங்களுக்கு காதல் வந்துடுச்சுன்னு. அது வந்து பாத்தீங்கன்னா, இவங்க முகத்தையெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. ஏன்னா இவங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்களோன்னு. ஒருவேளை நான் அங்க 3வது ரோ 4வது ரோல உட்காந்துருந்தா நான் கண்டிப்பா என் காதலை பத்தி சொல்லியிருப்பேன். ஆனா இந்த விஷயமும் உண்மைதானா? நீங்க அந்த நேரத்தில் ரொம்பவே கான்சியஸா இருந்தீங்க. பேப்பர் உங்களை பத்தி எதுவும் தப்பா வந்துடக்கூடாது, இமேஜ் மெயின்டைன் பண்ணணும், இப்படிலாம் நினைச்சீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். இல்லையே. அந்த காலகட்டத்தில் டேக் 2ன்னு ஒரு நியூஸ் பேப்பர் வந்துச்சே. அது வந்து என்னோட நண்பரோடது. சில மாதங்கள் அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு கொஞ்சம் பண உதவி தேவைப்பட்டுச்சு. அதாவது மேகசின் ரன் பண்ணணும்னா அதுக்கு நிறைய பணம் தேவைப்படும் இல்லையா? அப்பெல்லாம் ரொம்ப குறைவா இருக்கும். அவருக்காக அப்ப நான் கொஞ்சம் உதவி செஞ்சேன். ஆனா இந்த காலகட்டத்தில் அந்த மேகசின் ரொம்ப ரொம்ப பெருசாயிடுச்சு. அதோட பிலிம் மேகசின்லாம் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் இங்க டெல்லிக்காரர், அதனால அவருக்கு நான் உதவி பண்ணேன். முடியாதுன்னு சொல்ல முடியல, அதனால அவருக்கு நான் உதவி பண்ணேன். ஆனா இது வரைக்கும் அவர் என்ன ஒரு இன்டர்வியூ கூட எடுத்ததே கிடையாது. அதுல என்ன பத்தின ஒரு ஆர்டிகல் கூட வரல. அதை நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அதாவது அவர் என்கிட்ட पैसे दिए, ब्याज का ब्याज नहीं मिला, कुछ नहीं हुआ. நீங்க நடிச்ச படங்களோட காட்சிகள் நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிக்கும். ராஜ்பவர் படம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் யாராவது கேட்க விரும்புறீங்களா? கேளுங்க. இவ்வளோ ஆடியன்ஸ்க்கு நடுவில் நானும் உங்கள் ஆடியன்ஸ் தான். எனக்கு சின்ன வயசுலேருந்தே உங்களை ரொம்ப நல்லா தெரியும். எஸ், உங்கள் ஸ்கூலில் தான் நான் படிச்சிருக்கேன். நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சீங்களோ அந்த ஸ்கூலில் தான் நானும் படித்தேன். எஸ், உங்களோட அம்மா, உங்களோட சிஸ்டர் அஞ்சு, பிரதர் சதீஷ். ஓ, நான் உங்களோட நெய்பரா இருந்தேன் சார். அப்படியா? நான் உங்க பக்கத்து வீட்டில் இருந்தேன். நீங்க இங்க வரீங்கன்றத கேள்விப்பட்டதும் என்னால இங்க வராம இருக்க முடியல. உங்களை பார்த்துன்னு நினைச்சேன். இன்னைக்கு எனக்கு ரொம்ப உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. அப்போல்லாம் நான் உங்க வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போவேன். உங்க அம்மா ரொம்ப அன்பாவே பார்த்துப்பாங்க. நான் உங்க சிஸ்டரோட படிச்சவ. நீங்க எனக்கு சீனியரா இருந்தீங்க சார். சார், நீங்க அடுத்த முறை இங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணும் சார். ஒரே ஒரு முறை வீட்டுக்கு வந்துட்டு போங்க சார். நீங்க கண்டிப்பா கேள்வி கேட்டா அதுல கொஞ்சம் மசாலா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு சாரை பத்தி தெரிஞ்ச வரைக்கும் சாருக்கு படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சிஸ்டர்கிட்டயும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்பேன். அடிக்கடி நானும் உங்க வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருப்பேன். இவங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த காதல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்கூல் டேஸ்ல இருந்து இருந்திருக்கு போல இருக்கு.
அப்புறம் அப்புறம் சார் நான் உங்களை வந்து ஈஸ்வர் கவார் சார்னால உங்களை நான் பார்க்க முடிஞ்சது. தேங்க்யூ so மச். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல. நான் ரொம்ப எதிர்பார்த்த நாள் இது. உங்களை எப்படியாவது நான் கண்டிப்பா பார்த்துன்னு நினைச்சேன். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நான் உங்களை இங்க பார்க்கிறேன். ஆக்ராக்கு பக்கத்துல ஒரு இடம் இருக்கு. தயவு செஞ்சு இப்படி சொல்லாதீங்க. இப்ப இருக்கிற ஜெனரேஷன் இருக்காங்களே, கண்ட்ரோல் பண்ண முடியலங்கிற விஷயத்த அவங்க வேற மாதிரி புரிஞ்சுப்பாங்க. அது என்னோட அன்பு. ராஜ் பப்பர் சார் வரான்னு நான் முந்தா நேத்து சொன்னேன். அப்போத்துல இருந்து எனக்கு தூக்கம் வரலன்னு தினமும் எனக்கு போன் பண்றாங்க. உங்களை நான் பார்த்தே ஆகணும்னு சொன்னாங்க. நான் சொன்னதுல இருந்து இவங்க தூங்கவே இல்ல. எனக்கு தூக்கமே வரலன்னு சொன்னாங்க. ஒன்னு வந்து உங்க ஸ்கூல்ல படிச்ச ஒருத்தரை நீங்க பாத்துட்டீங்க. இன்னொன்னு என்ன கேள்விப்பட்டனா, ஒரு ஹீரோயின் இருக்காங்க சல்மா ஆகா. ஆமா, அவங்களோட நிக்கான்ற படத்துல நீங்க நடிச்சிருக்கீங்க. ஆமா, படத்துல அவங்களோட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் பார்த்தேன். அவங்க இப்போ உத்தரப்பிரதேஷ்ல பாரதிய ஜனதா பார்ட்டிக்காக கேம்பெயின் பண்ண போறாங்க. அதுவும் ராஜ் பப்பருக்கு அகைன்ஸ்டா. ஆக்சுவலா அந்த படத்துக்கு தலைப்பு நிக்காக்கு முன்னாடி தலாக் இருந்தது. நாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணோம். நாங்க அந்த படத்தோட பேரை பாசிட்டிவா மாத்தி நிக்கான்னு வைக்கணும்னு. அதுக்கப்புறம் அவங்க இஷ்டம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது சல்மா மேடம் வந்து ரொம்ப நல்லவங்க. அவங்க வந்தா கண்டிப்பா நல்ல விஷயங்கள் தான் பேசுவாங்க. அவங்க என்ன பேசுறாங்கன்னு நானும் பார்ப்பேன். ஒருவேளை தவறா ஏதாவது பேசினா பதில் கொடுத்துட வேண்டியதுதான். ராஜ் பப்பர் சார், உத்தரப்பிரதேச அரசியல்ல உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு. உங்க அரசியல் உலகத்தை பத்தி எங்கிட்ட நிறைய கேள்விகள் இருக்கு. இப்ப நாம ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் ராஜ் பப்பர் மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு என்னங்கறத பார்ப்போம். இந்த விஷயம் உண்மையா? அதாவது ஷீலா தீக்ஷித் ஒரு பிராமண பெண், உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணத்தான் அவங்கள கூட்டிட்டு வந்தாங்களா? அதாவது ராஜ் பப்பர் ஒரு ஓபிசி அப்படின்னு காட்டுறதுக்காக? உண்மையை சொல்லணும்னா, நான் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் என்ன சீங்கிறதே எனக்கு தெரிய வந்துச்சு. வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு நாம வழக்க தொடர்ந்துட்டு இருக்கோம், கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்கோம். பிலிம் ஸ்டார் அண்ட் பொலிட்டீஷியன் ராஜ் பப்பர் கிட்ட அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்ல பிலிம் ஸ்டார் மற்றும் பொலிட்டீஷியன் ராஜ் பப்பர் மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு, அரசியல்ல இவர் போலியான பிரதிபலிப்பா இருக்காரு. ராஜ் சார், உங்களுடைய நெருக்கமான நண்பர் சஞ்சய் தத், நீங்க சமாஜ்வாடி கட்சியில இருக்கும்போது அவரு என்ன சொல்லியிருந்தார்னா, முலாயம் சிங் யாதவ் உங்களை ராஜ்யசபாவுக்கு அனுப்பினாரு, உங்களை 2 தடவை மக்களவை தேர்தலில் தலைவராக்கினாரு. ஆனா அவருக்கு உங்களோட தேவை இருக்கும்போது நீங்க அவரை முதுகுல கத்தியால குத்திட்டீங்க. சஞ்சய் பத்தி நான் எதுவும் பேச விரும்பல. நான் அவரோட அப்பா மேல நிறைய மதிப்பு வச்சிருக்கேன். ஆனா என்னால ஒன்னு சொல்ல முடியும். ஒரு சரியான விஷயத்துக்காக போராட வேண்டியிருந்தது. அதுக்காக நான் போராடினேன். அது ஒரு டாட்டா போராட்டம். அதாவது அது வழக்கறிஞர் இல்லாத சட்டத்தை எதிர்க்கிற போராட்டமா இருந்தது. அதுல சஞ்சய் கண்டிப்பா பலன் அடைஞ்சிருக்காருன்னு நினைக்கலாம். ஆனா நான் என் கொள்கைக்காக போராடினேன். முலாயம் சிங் சாரை பத்தி சொல்லணும்னா, முலாயம் சிங் சார் தான் என்னை கூப்பிட்டாரு. நானும் அவரு கூட சேர்ந்து அதுக்காக போனேன். உண்மையா முழு மனசோட போனேன். எவ்வளோ கடினமா உழைச்சிட்டு இருந்தாரோ அதே மாதிரி இது அவர் சொன்னது, நான் சொன்னதில்ல. என்னை விட ராஜ் பப்பர் கடுமையா உழைக்கிறாருன்னு அவரு தான் சொன்னாரு. இது அவருடைய பெருந்தன்மை தான். நான் கேட்காமையே அவருடைய மக்களவையை எனக்கு கொடுத்தாரு. இது நிச்சயமா அவரோட பெருந்தன்மை தான். நான் எதுவுமே கேட்கல. நான் ஊட்டியில ஷூட்டிங்ல இருந்தேன். ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க, பேப்பர்ஸ்லாம் கொடுத்தாங்க, ஃபில் பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு மக்களவையை கொடுத்தாங்க. மக்களவைக்கு வந்ததுக்கப்புறம் நான் என்னுடைய பொறுப்புகளை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நான் வேலை பார்க்க ஆரம்பிச்சேன். அது நல்ல பிளாட்ஃபார்ம். அது எனக்கு கிடைச்சிருக்கு. நான் நல்ல முறையில் வேலை பார்க்கணும்னு நினச்சேன். நான் எந்த கொள்கைகள், மதம் இல்ல சித்தாந்தத்தோட தொடர்புடையவனா இருந்தாலும் அதுல எனக்கு ஏதாவது ஒரு வகையில அநீதின்னு தெரிஞ்சா அதுக்கு நான் குரல் கொடுப்பேன். அதாவது பாத்தீங்கன்னா, காந்தியை பத்தி பேசும்போது, லோகைய பத்தி பேசும்போதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம குரல் எப்பவும் அடக்கக்கூடாது, வெளிப்படையா பேசுறதுக்கு தைரியம் வேணும்னு சொல்லுவாங்க. நான் அந்த உண்மையைதான் உரக்க சொன்னேன். நான் எப்பவுமே அவரை விடல. அவர்தான் அவரோட கட்சியிலேருந்து என்னை நீக்கி வெளியேற்றிட்டாரு. ஆனா இப்ப வரைக்கும்
அவரோட பேரை நான் எப்ப உச்சரிச்சாலும் மரியாதையோட தான் பேசுவேன். இதுவரைக்கும் முலாயம் சிங் சாரை நான் மூத்தவரா தான் நினைக்கிறேன். ஒரு நாளும் அவருக்கு எதிரா நான் ஒரு வார்த்தை கூட பேசினதில்ல. ஆனா இது நன்றியின்மைதான்னு பாக்குற மக்கள்லாம் சொல்லுவாங்கல்ல. அதாவது முலாயம் சிங் யாதவோட பையன் அகிலேஷ் யாதவோட வைஃப் தேர்தலில் நிக்கிறாங்க. அந்த இடத்துல ராஜ்பபர் நின்னு போட்டியிடுறது மட்டும் இல்லாம தோக்கடிக்கவும் செய்யறாரு. நான் ஃபிரோதாபாத்துக்கு பை எலெக்ஷனுக்காக போயிருந்தேன். அப்ப அவங்க குடும்பத்தை சேர்ந்த எந்த ஒரு நபரும் இல்ல. வெளியால் தான் அந்த தேர்தலில் நின்னாங்க. ஆனா நான் நின்னதுக்கு அப்புறம் 26 ஆகஸ்ட் என்னோட அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. அதுக்கப்புறம் 4 செப்டம்பர் அவங்க குடும்பத்துல இருந்து ஒரு பொண்ணு வந்து எனக்கு எதிராக எலெக்ஷன்ல நின்னாங்க. ஸோ எனக்கு வேற வழி இல்லை. என்னால் தேர்தலிருந்து பின்வாங்க முடியாது. நான் தேர்தலில் நின்னேன். ஃபரிதாபாத் மக்கள் எனக்கு ஓட்டு போட்டாங்க. அந்த தேர்தலில் நான் ஜெயிச்சேன். ராஜ் பப்பர் ஜெயிச்சான்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்க என்ன ஜெயிக்க வச்சாங்க. ஆனா இந்த தடவை ஜெயிச்ச சீட்லேருந்து உக்காந்துக்கிட்டு குடும்பத்திலேருந்து யாராவது நிக்க போறாங்களான்னு நான் கேட்டேன். ஆமான்னு எனக்கு சொன்னதும் குடும்பத்திலேருந்து ராம்கோபால் சாரோட பையன் நிக்க போறதா சொன்னாங்க. நான் ராம்கோபால் சாருகிட்ட கேட்டேன். ஆமா, அவர் மச்சான் நிக்க போறதா அவர் சொன்னாரு. நான் ஜெயிச்ச சீட்டை விட்டுட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். ஸோ நான் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு உதவியுமே செய்யல. அவங்கள தோக்கடிக்கிறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு? அதாவது பாத்தீங்கன்னா, பொது தேர்தலில் எனக்கு 5000 ஓட்டு கிடைச்சது. ஜெனரல் எலெக்ஷன்ல 6 மாசத்துக்கு அப்புறம் என்ன அதே இடத்துல 85,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சாங்க. இது வந்து அங்க இருக்கிற மக்களோட முடிவு. அவங்க ஆலோசனை பண்ணி தேர்ந்தெடுத்தாங்க. எந்த ஒரு அமைப்போட பெயரோ இல்ல எனக்குன்னு ஒரு தனி அதிகாரமோ அங்க கிடையாது. என் கூட இருந்தது வந்து ராகுல் காந்தியோட நம்பிக்கை மட்டும்தான். நான் அந்த எலெக்ஷன்ல நிக்கணும்னு அவரு நினைச்சாரு. அதே மாதிரி நானும் அங்க போய் நின்ன. அந்த பகுதி மக்கள் என்ன தேர்ந்தெடுத்தாங்க. நானா எதுவும் செய்யல. சொல்றதெல்லாம் இருக்கட்டும். ஆனா இப்ப நீங்க முலாயம் சிங்கை பத்தி சொல்ற வார்த்தையானது, ஒரு ஜாதிய சேர்ந்த குடும்பக்காரன் தன்னோட குடும்ப உறுப்பினர்கள் 12 பேரோட சோஷலிசம் போதிக்கிற முலாயம் சிங் குடும்பம்னு சொல்றீங்க. நான் அவரை போதகர்னு சொல்லல. அதே மாதிரி முலாயம் சிங்கோட குடும்பம்னு சொல்லல. நான் வந்து அரசாங்கத்தோட முதலமைச்சர். அவர் ஒரு காலத்துல சோசியலிச தலைவரா அங்க இருந்தாரு. இப்ப அது ஒரு கட்சியா மாறிடுச்சு. நான் என்ன சொல்றேன்னா, இவங்க சொல்ற இந்த சோசியலிசம் வந்து குடும்பத்தோட 12 நபருங்களுக்குள்ளேயே அடங்கிருச்சு. அவர் குடும்பத்தை சேர்ந்த 12 நபர்களுக்குள்ள தான் சோசியலிசம் இருக்கு. வெளியில இருக்கிற மத்த யாருக்குமே அதை பத்தி எதுவும் தெரியலன்னு சொன்னேன். முலாயம் சிங் சார் என்ன சொன்னாரோ அதைத்தான் நானும் சொன்னேன். முலாயம் சிங் சார் சொன்னாரு, அதாவது இந்த அரசாங்கம் கொள்ளையடிக்கிறத தடுக்க தவறிடுச்சுன்னு சொன்னாரு. அதாவது அது எல்லாத்தையுமே அவர் கேமரா முன்னாடி தான் சொன்னாரு. இந்த அரசாங்கமும் நாமளும் கொள்ளையடிக்கிறத தடுக்க தவறிட்டோம்னு சொன்னாரு. நானும் அதைத்தான் சொல்றேன். சமாஜ்வாதி கட்சி கொள்ளைய தடுக்க முடியலன்னு சொன்னேன். முலாயம் சிங் சார் சொன்னாரு, இங்க இருக்கிற அமைச்சர்கள் நிலங்களை ஆக்கிரமிக்கிறாங்கன்னு சொன்னாரு. நானும் அதைத்தான் சொன்னேன். இந்த அரசாங்கம் மக்களோட நிலங்களை அபகரிக்குது அப்படின்னு. இன்னும் சொல்ல போனா அவரு சொல்றதைத்தான் நானும் கடைபிடிக்கிறேன். அவர் சொன்ன விஷயங்களை தான் நான் மக்களுக்கு நடுவில் போய் நின்னு சொன்னேன். அவ்வளவுதான். நீங்க முலாயம் சிங் ஜியை இந்த அளவுக்கு ஃபாலோ பண்றீங்கன்னா, அவர் உங்களை மக்களவைக்கு அனுப்பினாரு, நீங்க கேட்காமையே ராஜ்யசபா கொடுத்தாரு. அப்ப இந்த தேர்தலில் நீங்க அவர் கூடவே நின்று இருக்கலாமே. நீங்க சொல்றது உண்மைதான். நான் அவர் கூட நின்று இருந்திருக்கணும். ஆனா அவர் தான் என்ன கூடவே வச்சுக்க விரும்பல. நான் எப்படி அவர் கூட நிக்கிறது? ஒருவேளை உங்களுக்கு சமாஜ்வாதி பார்ட்டியை பத்தி, முலாயம் சிங் குடும்பத்தை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்ததுனால காங்கிரஸ் உங்களை உத்தரப்பிரதேஷ் தேர்தலில் நிக்க வச்சிருக்காங்களா? இல்ல இல்ல இல்ல. நான் கடினமா உழைக்கிறதுனால தான் கட்சி எனக்கு அந்த பதவியை கொடுத்துருக்கு. இந்த உழைப்பை நம்பி தான் நான் ஃபர்ஸ்ட் மும்பைக்கு போய் சேர்ந்தேன். அதே மாதிரி இந்த உழைப்பை வச்சு தான் நான் இப்ப அரசியலுக்கும் வந்திருக்கேன். என் உழைப்புக்கான பலன் எனக்கு கிடைக்குது. பலன் கிடைக்கிறதா நீங்க சொல்றீங்க. ஆனா நீங்க ஏமாத்தினதா ஷிர்பால் யாதவ் சொல்றாரு. ஷிபால் ரொம்ப சின்னவர். அவரு முலாயம் சிங் சார் மாதிரி ஆளுமை செய்யணும்னு நினைச்சாரு. அந்த எண்ணத்துல அவரால் வெற்றி அடைய முடியல. அதனால இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருப்பாரு. அப்புறம் அகிலேஷ் யாதவ் அவர் உருண்டுகிட்டே இருப்பாரு, உருள்ட்டம் விடுங்கன்னு சொல்லியிருக்காரு. மாமா மச்சானுக்காக என்ன வேணாலும் சொல்லலாம். இது உண்மைதானா? நீங்க உத்தரப்பிரதேஷ்ல தேர்தலில் நிக்கணுங்கிற முடிவை எடுத்தது பிரியங்கா காந்தி தானா? அதாவது பாத்தீங்கன்னா, இந்த விஷயத்தை பத்தி நான் எதுவும் பேச முடியாது.
அதாவது குடும்பம்னு இருந்தா அந்த குடும்பத்துக்குள்ள நடக்கிற பேச்சுவார்த்தை அங்க இருக்கிற எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிய வரும். ஒருவேளை குடும்பத்தை சேர்ந்த எந்த உறுப்பினரும் எனக்கு எதிராக எந்த கருத்தும் சொல்லாதனால, அதாவது உத்தரப்பிரதேசத்துல போய் நான் தேர்தலில் நிக்கிறத பத்தி பிரியங்கா மேடம்க்கு அது சரின்னு பட்டிருக்கலாம். இல்ல நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப குறிப்பா பிரியங்காக்கு மட்டுமே நன்றியை செலுத்துனீங்க. நான் குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்குமே நன்றி சொன்னேன். சோனியா மேடம், ராகுல் சார், பிரியங்கா மேடம்னு. ஏன்னா எனக்கு ராகுல் சாரை பத்தி நல்லாவே நான் ஏன் தெரியும். இந்த கேள்வியை கேட்கறேன்னா, ரியலாவே உத்தரப்பிரதேசத்துல பிரியங்கா காந்தி ரொம்ப பெரிய அளவு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்காங்களா? பிரியங்கா மேடத்தோட பங்கு எப்பவுமே இருந்திருக்கு. அதோட என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சோனியா மேடம், ராகுல் சார், பிரியங்கா மேடம் இவங்கெல்லாம் தனி நபர்கள் தான். அவங்க எல்லாமே இண்டிவிஜுவல்ஸ் தான். ஆனா இந்த குடும்பத்துல நான் ஒரு நபரா தான் நான் பார்க்கறேன். ஏன்னா இந்த குடும்பம் நிறைய சாக்ரிஃபைசஸ் பண்ணிருக்காங்க. அதோட இந்த குடும்பம் காங்கிரஸ்க்காக, நாட்டுக்காக உயிர் தியாகமே பண்ணியிருக்காங்க. அதனால இந்த குடும்பத்துக்குள்ள வேறுபட்ட சிந்தனையே இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அதோட இன்னைக்கு உத்தரப்பிரதேசம் விஷயமா இந்த நாட்டுல ஒரு அரசியல் கொந்தளிப்பு இருக்கு அப்படின்னா, அந்த கொந்தளிப்பு விஷயத்துல பிரியங்கா மேடம், நாங்க எல்லாரும் கேட்கறது என்னன்னா, இன்னொரு வலுவான ஒரு பங்களிப்பு இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். அப்படி நடக்குன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இந்த குடும்பம் உங்களுக்கு அந்த அளவுக்கு மரியாதை கொடுத்துருக்கு. உத்தரப்பிரதேசத்துல உங்களை தலைவர் ஆக்கினாங்க. ஆனா ஒரு முதலமைச்சரா இருக்கிறதுக்கு உங்க பேரை ஏன் ரெக்கமெண்ட் பண்ணல? எனக்கு தெரிஞ்சு உத்தரப்பிரதேசத்துல அதிகமான எக்ஸ்பெரிமெண்ட்டை விரும்புறதில்லன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப உண்மையா தான் சொல்றேன். என்ன மாதிரி ஒரு ஆளை வச்சு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வேலையில நான் திறமையானவன்னு கண்டிப்பா எல்லாருக்கும் இல்ல, நீங்க தெரியும். இந்த கேள்வியை தவிர்க்கீங்க. உத்தரப்பிரதேச தேர்தலில் வெற்றி பெற்ற சமாஜ்வாதி பார்ட்டியை பத்தி நல்லா தெரிஞ்ச ஒருத்தர், நல்லா பேசக்கூடிய ஒருத்தர், கட்சியோட ஸ்போக்ஸ் பர்சனா இருந்திருக்கீங்க. உங்களுக்கு ஒரு ஸ்டார்டம், ஒரு கிளாமர் இருக்கு. இது எல்லாத்தையும் விட்டுட்டு 78 வயசான ஷீலாவை அவங்கள டெல்லியில இருந்து கூட்டு வந்து முதலமைச்சராக்க ட்ரை பண்றாங்க. முதலாவது அவங்க டெல்லி இல்ல, ரெண்டாவது அவங்க உத்தரப்பிரதேசல இருந்து தான் டெல்லிக்கு வந்தாங்க. அப்புறம் அவங்களோட அரசியல் வாழ்க்கை முதல்ல கன்னோஜ்ல இருந்து தான் அடையாளம் காணப்பட்டுச்சு. இந்த குடும்பம் பாத்தீங்கன்னா கன்னோஜ், உன்னாவை விட ரொம்ப பழமையான ஒரு குடும்பம். உமாசங்கர் தீக்ஷித் குடும்பம். உத்தரப்பிரதேசத்துல ஒரு மரியாதையான குடும்பம் அவங்க. அதோட ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நான் ரொம்ப பெருமையா சொல்லுவேன், இங்க இருக்கிறவங்கலாம் டெல்லியை சேர்ந்தவங்க, டெல்லிக்கு வந்துட்டு போறவங்க. நாம புத்தகங்கள்ல, வரலாற்றுல நாம படிச்சிருக்கோம். டெல்லியின் முகம் முகலாயர்களால் வடிவமைக்கப்பட்டது. பெரிய பெரிய கட்டடங்கள், வளர்ச்சி பணிகள் எல்லாம் செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு புதிய தோற்றத்தை பிரிட்டிஷ்காரங்க கொடுத்தாங்க. அதாவது லூட்டன்ஸ், அங்க இருக்கிறவங்க, இங்க இருக்கிறவங்க, சவுத் டெல்லியில இருந்தவங்க. அதுக்கப்புறம் சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் அதோடைய முகத்தை மாத்தினவங்க ஷீலா தீக்ஷித் தான். கண்டிப்பா அதை நேர்மையா எல்லாரும் ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். நான் எதையுமே தவறா சொல்லலையே. ஒருவேளை உத்தரப்பிரதேச நிலத்தை இன்ச்சஸ்ல விற்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஒருத்தர் ஆட்சிக்கு முதலமைச்சராகி நிலத்தோட தரத்தை உயர்த்தி அதை விற்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, உத்தரப்பிரதேசத்துக்கு வளர்ச்சி தேவை, ஒரு அனுபவம் தேவை. அதுவும் இல்லாம காங்கிரஸ் கட்சி அந்த மக்களை ரொம்பவே மதிக்கிறாங்க. ஒருவேளை வீட்டுல இருக்கிற மருமகளோ இளைஞர்களோ ஒருவேளை அவங்களால அந்த குடும்பத்தை பாத்துக்க முடியலன்னா அந்த வீட்டோட சாவியை திரும்பவும் பெரியவங்ககிட்ட தான் கொடுப்பாங்க, நீங்களே பாத்துக்கோங்கன்னு. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஷீலா மேடத்தோட கைக்கு போனதுக்கு அப்புறம் இந்த குடும்பம் உத்தரப்பிரதேஷ் நல்ல நிலைமைக்கு வரும்னு நினைக்கிறேன். அதாவது வயதான பெண்மணி, அனுபவம் நிறைந்த பெண்மணி இந்த குடும்பத்தையும் இந்த வீட்டையும் நல்லா நடத்துவாங்க. நீங்க சொல்ற அந்த வயசான பெண்மணி 43 வயசான அகிலேஷ் யாதவோட போட்டி போட போறாங்களா? சரி, உங்களுக்கு தோணுதா 43 வயசான இளைஞரோட ஒரு வயதான பெண்மணியால போட்டி போட முடியுமான்னு? இல்ல, அவங்களோட ஆசீர்வாதம் இருக்கும். ஆனா ஷீலா மேடம் தான் வீட்டை நடத்துவாங்க. அவங்க நலனை பத்தி யோசிப்போம், ஆனா உத்தரப்பிரதேசத்தை ஷீலா மேடம் தான் நடத்துவாங்க. முலாயம் சிங் யாதவ்ஜிக்கு 76 வயசு தான் ஆகுது. இது உண்மையா ஷீலா தீக்ஷித்தை கொண்டு வந்தது ஒரு பிராமணிய முகத்தை ப்ரொஜெக்ட் பண்றதுக்காகத்தான் அப்படிங்கிறது? அதாவது ராஜ்பபர் ஓபிசி ஒரு பிராமணன் இல்ல. உண்மையை சொல்லணும்னா, நான் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் என்ன சீங்கிறதே எனக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கு முன்னாடி
இன்சாப் கி தராசுங்கிற படத்துல நடிக்கிறப்போ என்ன எல்லாரும் ரமேஷ்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் நடிச்ச படங்களை வச்சு என் பேரை சொல்லுவாங்க. சில வாட்டி வில்லன்னு சொல்லுவாங்க, சில வாட்டி ஹீரோம்பாங்க. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை வச்சு என் பேரை சொல்லுவாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் உத்தரப்பிரதேசத்தோட வளர்ச்சி எந்த ஒரு சமூகத்தோட வட்டத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடாது. எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். என்ன கேட்டீங்கன்னா இது ஒரு நல்ல விஷயம் தானே. நீங்க காங்கிரஸோட முகத்தை, ஷீலா மேடத்தோட முகத்தை பார்ப்பனியமா பாத்தீங்கன்னா, என்ன ஓபிசியா பாத்தீங்கன்னா, அப்ப சஞ்சய் சிங் வந்து தாக்கூர், அப்புறம் இன்னும் நிறைய அமைச்சர்கள்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாரும் முஸ்லிம்ஸா இன்னொரு இருக்காங்க. நான் சொல்றேன். உங்க டீம்ல இம்ரான் மசூத் அவர்தான் நரேந்திர மோடியை நான் துண்டு துண்டா வெட்டிடுவேன்னு சொன்னாரு. அதாவது பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துறது அவ்வளோ ஒன்றும் நல்ல விஷயம் இல்லை. ஆனா நான் அப்படி பேசவே இல்லைன்னு அவரே நேரடியா சொல்லியிருக்காரு. அதாவது அவரு சொன்னாரா இல்லையா அப்படின்னு அது வீடியோல இருக்கு. ஆ ஆ மொத்த உலகமும் பார்த்திருக்கு. அதாவது நான் இப்போ கேள்விப்பட்டது என்னன்னா, இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சதும் அதை பத்தி அவரு பேசும்போது அவர் இம்மீடியட்டா சொல்லிட்டாரு, இந்த விஷயத்துக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மன்னிக்க முடியாதுங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஒரு தடவை வாய் தவறி வர பேச்சுக்கெல்லாம் மன்னிப்புங்கிறது சரியான நடைமுறை கிடையாது. ஆனா நான் இந்த மாதிரி பேசியிருக்க கூடாதுன்னு மனசளவுல யாராவது வருத்தப்பட்டு சொன்னாங்கன்னா, எதிர்காலத்துல இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காதுன்னு நினைக்கிறேன். இன்னொருத்தரும் இருக்காரு, ராஜா ராம்பால். உங்க டீம்ல லோக்சபால பணம் வாங்கிட்டு அவரு கேள்வி கேட்டாருங்கிற குற்றச்சாட்டு அவர் மேல இருக்கு. அதுக்கான தண்டனையும் அவருக்கு கிடைச்சிருக்கு. என்னை யாரும் இப்படி மாட்டி விட்டுறக்கூடாதுன்னு நான் பயப்படுறேன். இல்ல, அதாவது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க ஸ்பீக்கர் சார் வந்து விசாரணை நடத்தினாரு. அவர் மேல எந்த குற்றச்சாட்டும் நிரூபிக்கப்படல. அதோட அவரு தேர்தலில் நிக்கிறதுக்கான அனுமதியும் கிடைச்சது. அவர் நின்னு ஜெயிக்கவும் செஞ்சாரு. சோ இந்த பெர்செப்ஷன்ல என்ன நடக்கும், அப்புறம் என்கொயரிக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு, அதர்வைஸ் ஒருவேளை நிரூபிக்கப்பட்டிருந்தா அவர் தேர்தலே நின்னு இருக்க முடியாதுல்ல. அவரு தேர்தலில் நின்னு ஜெயிக்கவும் செஞ்சாரு. அவர் மேல சுமத்தப்பட்ட அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படலன்னு தான் சொல்லணும். பிரசாந்த் கிஷோரை பத்தி நான் கேள்விப்பட்டேன். முதல்ல நரேந்திர மோடியோட இருந்தாரு, அப்புறம் நிதிஷ்குமார் கூட இருந்தாரு. இப்ப யூபியில காங்கிரஸ் கம்பைனோட இருக்காரு. அவர் என்ன அறிவுறுத்தி இருக்காருன்னா, ராகுல் காந்தியை சீஃப் மினிஸ்டரா ப்ரொஜெக்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயம் கட்சியில யாரோட காதுலயுமே விழல. அவரு யாருக்கிட்ட சொன்னாரு அத பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. அப்புறம் பிரசாந்த் கிஷோரை பத்தி சொல்லணும்னா, அவரு என்ன அறிவுரை வேணாலும் கொடுக்கலாம். ஆனா அப்படி ஒரு யோசனை கட்சியிலயும் இல்ல, கட்சி உறுப்பினர்கள் மனசுலயும் இல்ல. இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன், பிரியங்கா காந்தியை ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தா பார்ட்டிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குமாமே. அதாவது பாத்தீங்கன்னா, இது பிரியங்கா மேடத்தோட சொந்த முடிவு. யார் வேணாலும் வந்து அவங்க அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், நிலவுக்கு போலான்னு கூட சொல்லலாம் தான். ஏன் செவ்வாய் கிரகத்துக்கு போங்கன்னு கூட சொல்லலாம் தான். ஆனா அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லையே. ஏன்னா அந்த முடிவை யார் எடுக்கணுமோ, யார் அதை பத்தி யோசிக்கணுமோ அவங்க தான் சொல்லணும். எல்லா முடிவையும் அவங்க தான் யோசிக்கணும். அப்பதான் அதை பத்தி நம்ம பேச முடியும். உத்தரப்பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் என்ன நினைக்கிறாரு? எந்த விஷயத்தை பத்தி? யாரை ப்ரொஜெக்ட் பண்றதுன்னு. எனக்கு தெரிஞ்சு ராகுல் சார் இப்ப இருக்கிற இன்னைக்கு தேதியில ஒரு முகம் இருக்கு. அதுல ஒடுக்கப்பட்ட கஷ்டப்படுற விவசாயிகளுக்காகவும் இளைஞர்களுக்காகவும் போராடுற ஒரு முகம். அவர் வந்து வார்த்தைகள் வலையில எப்பவுமே சிக்க மாட்டாரு. அவரு தரையில் அந்த போராட்டத்தை நடத்துறாரு. அப்படி ஒரு நபர் வந்து நம்ம தேசத்தை பத்தி யோசிக்கணும், அதோட நலனை பத்தி யோசிக்கணும், தன்னோட அடையாளத்தை ஒரு குறிப்பிட்ட பிராந்தத்துக்குள்ள அடக்கிக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அவர் எப்படிப்பட்ட பஞ்சாயத்து நடத்துவாரு? கட்டில் பஞ்சாயத்து நடத்தி அவங்க கட்டில தூக்கிட்டு போறாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா, பழமொழி கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். அதாவது உக்காந்த கட்டில தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றது. ஆனா அந்த வலியையும் நாம புரிஞ்சுக்கணும். அதாவது 27 வருஷமா உத்தரப்பிரதேசத்துல என்ன நிலைமை இருக்கு? விவசாயிகள் வந்து எந்த கட்டில்ல உக்காந்துருக்காங்களோ அந்த கட்டில்ல உக்காந்து அவரு அவங்க பிரச்சனைகளை பேசினாரு. எந்திரிச்சு போகும்போது தன்னோட கட்டில தான் தலைமையில வச்சுக்கிட்டு, இல்ல தன்னோட மோட்டார் சைக்கிள்ல வச்சுக்கிட்டு, இல்ல தன்னோட சைக்கிள்ல வச்சு கட்டி எடுத்துக்கிட்டு போவாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற வலியை நீங்க புரிஞ்சுக்கணும்.
அவங்க இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்காங்க? அந்த கட்டில் ஒன்றும் பெரிய வேலை இருக்க போறதில்ல. அதுவும் அங்க போடப்பட்டிருந்த கட்டில் எந்த ஒரு காங்கிரஸ் தொழிலாளியும் அந்த கட்டில் எல்லாம் எடுத்து வண்டியில வச்சு கட்டி எடுத்துக்கிட்டு போக மாட்டாங்க. அது அங்க இருக்கிறவங்களுக்கானது. அதை யார் எடுத்துட்டு போனாங்க இல்ல யார் விட்டுட்டு போனாங்கன்னு நாம பேச முடியாது. ஏன்னா அந்த கட்டில்ல யாரோட பேரும் எழுதப்படவே இல்லையே. நாற்காலியில பேர் எழுதி வச்சு இவங்க தான் இதுல உட்காரணும்னு எழுதி வைப்பாங்களா என்ன? அந்த மாதிரி என்னதான் சொன்னாலும் அது பப்ளிசிட்டி ஆயிடுச்சு. அங்க காங்கிரஸோட கட்டில் தான் எழுந்து நிக்குது இல்ல. எல்லா இடத்துலயும் மக்கள் எப்படி கட்டில தூக்கிட்டு போறாங்கன்னு போட்டோ போட்டு கட்டுறாங்க. அதாவது கட்டில்லாம் எந்திரிச்சு நிக்கல. ஆனா காங்கிரஸோட கட்டில மக்கள் தலைமையில தூக்கி வச்சு கொண்டு போயிருக்காங்க. அதை நாம ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். எந்த ஒரு கட்டில் மேல காங்கிரஸோட அமைச்சர் உட்காந்து அதாவது அவங்க பிரச்சனைகள் என்னன்னு கேட்டாரோ அவர் மேல மக்கள் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. குறைஞ்சபட்சம் இந்த கட்டிலையாவது எங்க மனசுல இருக்கிற விஷயத்த பத்தி கேட்டிருக்காங்க. மனசோட குரல் கேட்கலனாலும் எங்க இதயத்துல இருக்கிற குரல் கேட்டுச்சுன்னு சொல்லுவேன். அதோட எந்த கட்டில்ல உட்காந்து அவங்க இதயத்துல இருந்து வந்த வார்த்தைகளை கேட்டாரோ அந்த கட்டில தான் அவங்க தூக்கிட்டு போயிருக்காங்க. ஏன்னா வரப்போற நாட்கள்ல அதே கட்டில்ல உட்காந்து ஒரு பொன்னான நாளை பார்ப்பாங்க. அந்த கட்டில்ல தூங்கி எந்திரிக்கும் போது சூரியன் ரொம்பவே பிரகாசமா இருக்கும், நல்ல வெளிச்சமா இருக்கும், காங்கிரஸோட அரசாங்கம் இருக்கும். அதுல நிச்சயமா அவங்களுக்கு நீதியும் கிடைக்கும். உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஆனா லிஸ்ட் என்கிட்ட ரொம்ப பெருசா இருக்கு. இப்போ ஒரு பிரேக் எடுத்துப்போம். பிரேக்குக்கு அப்புறம் ராஜ்பபர் மேல உள்ள அடுத்த குற்றச்சாட்டு என்னங்கிறத பார்ப்போம். கிரிராஜ் சிங்கை நீங்க பைத்தியம்னு சொல்லியிருக்கீங்க. அசாதுதீன் ஓவைசி நீங்க பிற்படுத்தப்பட்டவர்னு சொல்லியிருக்கீங்க. இல்ல தப்பா என்ன சொல்லிட்டேன்? சொன்னது கரெக்ட் தானே? அமர் சிங்கோட உங்களுக்கு தகராறு நடந்திருக்கு. அவரை நீங்க தரகர்னு சொல்லியிருக்கீங்க. ஆப்கி அதாலத்தை இன்னைக்கு நம்மோட விருந்தாளி ஒரு தலைவர் மற்றும் நடிகர். உத்தரப்பிரதேசத்தின் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ராஜ்பபர். ஆப்கி அதாலத்துல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்துல தலைவர் மற்றும் நடிகரான ராஜ்பபர் மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு, இவர் மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். நீங்க பிரதமர் மோடியை பத்தி என்ன சொல்லிருக்கீங்க? இவர் அப்படி என்ன பேசி விசிலடிச்சு 73 சீட்டை எடுத்துட்டு போனாருன்னு தெரியல. நான் இதுவரைக்கும் மோடியை விட ஒரு சிறந்த கைத்தற்றவரை பார்த்ததே இல்லை. இதெல்லாம் நல்ல பேச்சு தானே? அதாவது பாத்தீங்கன்னா இவங்க எல்லாரும் உங்களுக்காக கைதட்டினாங்க. நீங்க என்ன எனக்காகவும் தட்டினீங்களா? இவங்க எல்லாரும் எனக்காக கைத்தட்டுவாங்கன்னு நான் நினைக்கல. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் அவங்களுக்காக சொல்லுவேன், உண்மையிலேயே இவங்க எல்லாரும் ரொம்ப நல்லாவே கைத்தட்டுறாங்கன்னு. அட்லீஸ்ட் நல்ல விஷயத்துக்காக கைத்தட்டுறாங்க. நான் அவரை பத்தி அப்படி சொல்லியிருக்கேன்னா, இப்ப பாத்தீங்கன்னா அதாவது இந்தியாவில் தேர்தலுக்கு முன்னாடி எல்லாரையும் பயங்கரமா கைத்தட்ட வைப்பாரு. அவரு எங்க போனாலும் பயங்கர கைத்தட்டல். அவரு பிரதமர் ஆனதுலேருந்து இந்தியாவில் கைத்தட்டல் எங்கேயாவது இருக்கா? மக்கள் கொஞ்சம் கம்மியாக தான் கைத்தட்டுறாங்க, ஆனால் வெளியில நல்லா கைத்தட்டுறாங்க. அவர் எங்க போனாலும் கைத்தட்ட வச்சிருவாரு. நான் அவரை பயங்கரமா கைத்தட்ட வைக்கிற ஆளுன்னு சொல்லியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நான் எந்த ஒரு தவறான வார்த்தையுமே சொல்லலையே. கைத்தட்ட வைக்கிறாருன்னு தான் சொன்னேன். மத்தபடி நான் வேற எந்த வார்த்தையாலும் அவரை விமர்சிக்கலையே. சார், நாங்க ஒத்துக்கிறோம். அது நீங்க பாருங்க, நீங்க சொன்னது கரெக்ட் தான். கேளுங்க கேளுங்க. உங்களுக்கு உங்களுக்கு நான் சொல்ற வார்த்தை சரின்னு படுதுல்ல? நான் சொல்றது நீங்க ஏத்துக்கிறீங்களா? அவரு கைத்தட்ட வைக்கிற ஆள் தானே? மைக் அவங்கிட்ட கொடுங்க. நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, அவர்கிட்ட ரொம்ப நல்ல குவாலிட்டி இருக்கு. அந்த குவாலிட்டி என்னன்னு பப்ளிக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அவரோட நல்ல குணங்கள் தெரிஞ்சிருக்கு. அந்த காரணத்தினாலதான் அவரோட பர்சனாலிட்டிக்காக, அவரோட பர்சனாலிட்டில ஒரு கெத்து இருக்கு. அவருக்கு நாங்க ஹேட்ஸ் ஆப் சொல்றோம். அவரு நம்ம நாட்டுக்காக ரொம்ப பெருமை சேர்த்திருக்காரு. கண்டிப்பா. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அவர் எல்லாரையும் கைத்தட்ட வைக்கிறாருன்னு சொன்னதுல என்ன தப்பான ஒரு வார்த்தை இருக்கு சொல்லுங்க? இவங்க சொன்ன விஷயத்தை தான் இப்ப நானும் சொன்னேன். ஆனா நீங்க என்னடான்னா, வெளிநாட்டுல இந்திய பிரதமருக்காக அவங்க எல்லாரும் கையை தட்டினா அது பெருமைப்படக்கூடிய விஷயமா, அவமானப்பட வேண்டிய விஷயமா?
அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. இல்ல அவங்க சொல்றது எனக்கு கேக்குது. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது நான் ஒரு பொறுப்பான மனிதனா இருக்கேன். நான் எல்லா விஷயங்களுக்கும் கைத்தட்ட மாட்டேன். ஒருத்தர்கிட்ட ஒரு வேலையை கொடுத்து அதை அவங்க சிறப்பா செஞ்சாங்கன்னா அதுக்காக நான் கண்டிப்பா கைத்தட்டுவேன். இப்பவும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. 2.25 வருஷம் கடந்துருச்சு. 2.25 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சில நம்பிக்கைகளை, வாக்குறுதிகளை கொடுத்தாரு. அதையெல்லாம் கேட்டு நிறைய பேர், நமக்கு நெருங்கிய மக்கள் நிறைய பேர் கூட ஈர்க்கப்பட்டாங்க. அவங்க நிறைய பெரிய விஷயங்கள் நடக்க போகுது, கண்டிப்பா ஏதோ நடக்க போகுதுன்னு எதிர்பார்த்தாங்க. இப்பவும் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் நெகட்டிவா இருக்குன்னு நான் நம்பலதான். ஆனா இப்பவும் நான் நம்புறேன். 2.25 வருஷத்துக்கு நெகட்டிவா தான் பேசுறீங்க. ஒரு இடத்துல சொல்லிருக்கீங்க, நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னா மோடியோட மார்பில்ல வயிறு தான் 56 இன்ச்சுன்னு. நான் நினைக்கிறத சொல்றதுக்கு கண்டிப்பா எனக்கு உரிமை இருக்கணும்ல. நான் சொல்றத நம்பிக்கை இல்லைன்னா நான் இன்ச்சு டேப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு போக மாட்டேன். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா பாகிஸ்தானை பத்தி அவருடைய 56 இன்ச் ரெஃபரன்ஸ் இருந்தது. அவங்க தலையை வெட்டிட்டு வந்தா நாங்க 2 மடங்கு வெட்டிட்டு வருவோம். அதனாலதான் அவங்க எல்லையை தாண்டி போறாங்க. 56 அங்குல மார்பு இல்லாதவங்களுக்கு அந்த தைரியம் வராது. ஆனா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவங்க தினமும் தைரியத்தை காட்டிக்கிட்டு தானே இருக்காங்க. நம்ம சிவிலியன்ஸை கொல்றாங்க, நம்ம பட்டான்கோட்டுக்குள்ள நுழையறாங்க. நாட்டுல ஏதோ ஒரு மூலையில படுகொலைகள் நடந்துகிட்டே தான் இருக்கு. இன்னைக்கு காஷ்மீரோட நிலைமையே மோசமாயிடுச்சு. எனக்கு என்ன தோணுதுன்னா, அவர் சொல்ல வந்தது டங்கு கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு. அவர் சொல்ல வந்தது ஒண்ணு, ஆனா சொன்னதுங்கிறது வேற. ஏன்னா இன்ச்சு டேப்பால அவருடைய மார்பளவு 56 இன்ச்சுன்னு சொல்ல முடியாது. ஆனா வயிறு வேணா 56 இன்ச்சை விட கொஞ்சம் கூட குறைய இருக்குன்னு வேணா சொல்லலாம். அதாவது நான் என்ன உண்மையை அதைத்தான் சொன்னேன். நான் இதுக்காகவும் இன்ச்சு டேப் எடுத்துட்டு போகல, இல்ல இதுக்காகவும் இன்ச்சு டேப் எடுத்துட்டு போகல. மோதிஜியே நீங்க அளந்து பார்த்துட்டீங்க, இன்னும் ராகுல் காந்தியே நீங்க அளந்து பார்க்கல. அவர் ரொம்ப கம்மியா சாப்பிட்றாரு. இப்பவும் விவசாயிகளோட உட்காந்து சாப்பிடும்போது ரொம்ப கம்மியா தான் சாப்பிட்றாரு. வீட்டில் இருக்கும் போதும் கம்மியா தான் சாப்பிட்றாரு. அவரோட பாடி ரொம்ப ப்ரொபோஷனேட்டா இருக்கிறத நீங்க பார்த்துருக்கலாம். அவரெல்லாம் நீங்க அளந்து பார்க்க தேவையில்லை. இந்த மாதிரி விஷயங்கள் தான் சொல்றது உங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லையே. நீங்க தேர்தல் நேரத்துல சொல்லிருந்தீங்க நரேந்திர மோடி ஒரு ஹிட்லர்னு. இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நம்ம வீட்டில் கூட இப்படி அடிக்கடி சொல்லுவாங்க. மோடிஜியை மட்டும் இல்ல, கிடைக்கிற எல்லாரையும் சொல்றீங்க. கிரிராஜ் சிங் ஒரு பைத்தியம்னு சொல்லியிருக்கீங்க. அவருக்கு சிகிச்சை கொடுக்கணும், நான் வேணா அவருக்கு பணம் தரேன்னு சொல்லியிருக்கீங்க. நான் ஆக்ராவோட எம்பியா இருக்கேன், 2 முறை எம்பியா இருந்திருக்கேன், நெய்பர் எம்பியா இருந்திருக்கேன். மென்டல் ஹாஸ்பிட்டலும் இருக்கு. ஆமா இருக்கு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏதாவது ப்ராப்ளமா இருந்தா அவரு வெளியே இருக்காரு, ரொம்ப தூரத்துல இருக்காரு, அந்த ட்ரீட்மெண்ட் செலவேனா நான் கொடுத்துறேன்னு சொன்னேன். அசாதுதீன் ஓவைசியை நீங்க அற்பமானவர்னு சொல்லியிருக்கீங்க. நான் இதுல என்ன தப்பா சொல்லிட்டேன்? அதாவது நம்ம லோக்கல்ல இருக்கிற ஆளு, ஆக்ரால இருக்கிறவரு, நானும் ஆக்ரால வளர்ந்தவன். ஆக்ரால இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்துறது சகஜம். அற்பமானவர்னு சொல்லுவாங்க, மறக்கக்கூடியவரை அற்பமானவர்னு சொல்லுவாங்க. நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? தப்பா எதுவும் சொல்லலையே. அதுல உங்களுக்கு யாரை பிடிக்கிறது இல்லையோ, இப்ப நீங்க சொன்ன மாதிரி நான் விடமாட்டேன்னு அமர் சிங்கோட உங்களுக்கு தகராறு ஏற்பட்டிருக்கு, அவரை நீங்க தரகர்னு சொல்லியிருக்கீங்க. அதாவது இதெல்லாம் ரொம்ப பழைய விஷயம். அதோட அவர் ஒரு டெலிகேஷன் விஷயத்துக்காக வந்திருந்தாரு. அவர் என்ன விருந்துக்காக அழைச்சாரு. அது அவரோட பெருந்தன்மைன்னு தான் சொல்லுவேன். அவரு மேடையில் நின்று தனக்கு நடந்த விஷயங்களை பத்தி சொன்னாரு. அவரு எந்த கட்சியில இருந்தாரு, அங்கிருந்து ஏன் வெளியில வந்தாரு, அதுக்கப்புறம் யார் கூட இருந்தாரு, எல்லாம் விட்டதை பத்தி சொன்னாரு. அவர் மைக் என்கிட்ட கொடுத்து பேசுன்னு சொன்னாரு. ஆனா நான் பேசல. அப்புறம் அவரே மைக்க பிடிச்சுக்கிட்டு சொன்னாரு, நான் ராஜ் பப்பர் சொல்றதை கேட்டிருந்தா இவ்வளவு நாள் எனக்கு நடந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்காதுன்னு சொன்னாரு. எனக்கு என்ன தோணுதுன்னா, அப்படி ஒரு நபர் நான் இதுக்கு முன்னாடியும் சொன்னேன், இப்பவும் சொல்றேன், இடையில அவர் செஞ்ச எல்லா விஷயங்களையும் ஒதுக்கி வச்சிருவோம். உண்மையிலேயே அவர் ரொம்ப பெரிய கிவர். அவர் நிறைய கொடுப்பாரு. ஆனா அவர் கொடுத்ததுக்கு அப்புறம் செய்யற காரியம் இருக்கே, அதை பத்தி நான் நிறைய முறை பேசியிருக்கேன். நம்மள மாதிரி ஆளுங்களை அவரோட போட்டி போடவே முடியாது. நாம அப்படி பண்ணவே மாட்டோம். ஏன்னா நமக்கு டைமே கிடையாது. அவர் எப்பவும் மக்களுக்காக டைம் ஒதுக்குறவரு. அவர்கிட்டயே நான் அந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கேன். இப்போ நான் சொன்னது என்னமோ சொல்லிட்டேன், தப்பா எதுவும் சொல்லல. நான் அந்த டைம்ல சொல்லிட்டேன். ஆனா அந்த முழு நேரம்
அந்த முழு சகாப்தம் கடந்துருச்சு. சோ அந்த சகாப்தத்தை தோண்டி எடுக்கிறது நல்லா வரலாற பார்த்தா நீங்க ஒருத்தரையும் என்னெல்லாம் சொல்லிருக்கீங்க பாருங்க. ஒருத்தர் ஹிட்லர்ங்கிறீங்க, ஒருத்தர் தரகருங்கிறீங்க, ஒருத்தர் பைத்தியங்கிறீங்க, ஒருத்தர் அற்பமானவருங்கிறீங்க, பியூன்னு சொல்றீங்க. இதெல்லாம் நல்லா இருக்கா என்ன? நீங்களே எல்லாரும் கேட்டுக்கோங்க. இத நல்ல வார்த்தைகள்னு சொல்றாரு. நான் எனக்கே சொல்லிக்கிறேன், நான் ஒரு மிராசியா இருக்கேன், மிராசியா இருப்பேன்னு. நடனமாடி பாடுறவங்கள வேதத்திலே எழுதியிருக்கு அவங்க மிராசின்னு. இதுதான் என்னோட தொழில். இது நீங்க தவறான வார்த்தை, மோசமான வார்த்தைன்னு சொன்னா எங்களை பத்தி தான் வேதங்கள்லயே எழுதியிருக்கே. அத நீங்க தவறான வார்த்தைன்னு வேற சொல்றீங்க. இந்த சமூகத்துல பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அதெல்லாம். இந்த சமூகத்துல பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை சமூகத்துல ஏதாவது ஒரு இடத்துல நம்ம பயன்படுத்திக்கிட்டே தான் இருக்கணும். அப்பதான் அதோட கண்ணியம் எப்பவுமே நிலைச்சு நிக்கும். என்னை எப்படி சொல்லி அழைக்கிறாங்கங்கிறத என்னாலையும் உணர முடியும் இல்லையா? இவன் பாட்டு பாடி நடனம் ஆடுறவர்னு சொல்லுவாங்க, சில பேர் மிராசின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஆக்டர்ல இருந்து ஸ்டார் ஆன, அதெல்லாம் 2வது விஷயம். இப்ப செலிபிரிட்டி ஆயாச்சு, அது 3வது விஷயம். ஆனா அடையாளங்கிறத நாம எப்பவும் பராமரிக்கிறது நல்லது. அந்த அடையாளம் உங்களை மேம்படுத்தும். இது ஒரு நல்ல விஷயம் தான். உங்களை கிண்டல் பண்ணி பேசுற விஷயத்தையும் நீங்க நல்லபடியா எடுத்துக்கிறதுங்கிறது நல்ல விஷயம். இது எல்லாரும் ஃபாலோ பண்ணா சரி. இப்ப மக்கள்கிட்ட கேட்போம். சொல்லுங்க சார். என்னோட கொஸ்டின் கட்டில் கூட்டத்துக்கு ரிலேட் ஆனது. நான் என்ன தெரிஞ்சுக்க விரும்புறேன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் ராகுல் காந்தியோட இமேஜ் என்னன்னு. அவரை யாரும் சீரியஸா எடுத்துக்கிறது இல்ல. சோ சார், நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, என்னோட கேள்வி என்னன்னா, அவரை யாரும் சீரியஸா எடுத்துக்கிறதே இல்ல. அவர் கட்டில் கூட்டம் கூட்டுறதுனால உங்களுக்கு ஏதாவது மாற்றம் ஏற்படும் நினைக்கிறீங்களா? அதாவது இது ரொம்ப புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். யார் ஒருத்தரை பத்தி சீரியஸா எடுத்துக்கிறாங்களோ அவங்கள பத்தி பேசுறாங்க. அவர் அதுக்காக போராடினாரு, அவங்க நிலங்களை காப்பாத்தினாரு. அவரோட முந்தைய ஆட்சியில விவசாயிகளுக்கான 72,000 கோடி கடனை தள்ளுபடி செய்யப்பட்டது. சோ ராகுல் காந்தி எதை பத்தி பேசுறாரோ அத அவர் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறாரு. இதெல்லாம் ரொம்பவே பழைய விஷயம். எங்கிட்ட நிறைய புது விஷயங்கள்லாம் இருக்கு. இப்ப நாம ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் ராஜ் பப்பர் மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு என்னங்கறத பார்ப்போம். உங்க டயலாக் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. हम तुम्हें ऐसी मौत देंगे कि लोग कुत्ते को छोड़कर तुम्हारी मौत की मिसाल देना शुरू कर देंगे. வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு நம்மோட விருந்தாளி உத்தரப்பிரதேசத்தோட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ராஜ் பப்பர். ஆப்கி அதாலத்ல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்ல தலைவர் மற்றும் நடிகரான ராஜ் பப்பர் மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு, இவருக்கு தன்னுடைய கோவத்தை கட்டுப்படுத்தவே தெரியாது. இப்ப ராஜ் சார், நாங்க உங்க படங்கள் எல்லாத்தையும் பார்த்திருக்கோம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. हम तुम्हें ऐसी मौत देंगे कि लोग कुत्ते को छोड़कर तुम्हारी मौत की मिसाल देना शुरू कर देंगे. ஆனா இதே மாதிரி யதார்த்த வாழ்க்கையிலையும் உங்களுக்கு கோவம் வருது உண்மையா? இந்த டயலாக நீங்க சொல்லி கேட்கணும்னு நினைக்கிறேன். சொல்லுவாரு. நான் இப்ப ரொம்ப ஒழுக்கமான மனிதனா மாறிட்டேன். நான் நீங்க இப்போ கேட்கறதுனால சொல்றேன். இங்க சொல்ல மாட்டேன், இங்க சொல்ல மாட்டேன். ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. மக்கள் நாயை விட்டுட்டு உன்னோட மரணத்தை உதாரணமா காட்டுவாங்க. நான் ரொம்ப பயந்து போய் சொல்லியிருக்கேன். விட்டா இதே கிளிப்பிங்க நாளைக்கு போட்டு காட்டிட்டே இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் இந்த கிளிப்பிங் தான் வரும். ராஜ் பப்பர் இப்படிதான் சொன்னாருன்னு, பிரேக்கிங் நியூஸ், ராஜ் பப்பர் இப்படி பேசிட்டாரு அப்படின்னு. ஆனா உங்க சில யதார்த்த வாழ்க்கையோட கிளிப்பிங்ஸை போட்டு காட்டுறேன். நீங்க காசியாபாத்ல ஓட்டு கேட்டுட்டு இருந்தீங்க. அப்போ ஒரு போலீஸ்காரர் வீடியோ எடுத்தாரு. அந்த போலீஸ்காரரை நீங்க என்ன பண்ணீங்கன்னு நான் உங்களுக்கு வீடியோ போட்டு காட்டுறேன். किस लिए रिकॉर्ड करा रहे भाई? बातचीत है। अगर कोई गुनाह है तो बताइए, मैं माइक नहीं है, मैं अपने घर में जो है बात नहीं कर सकता क्या?
बताइए ना इंस्पेक्टर साहब, मैं पूछना चाह रहा हूँ आपसे। ऐसा है माधव जी, हम कुछ नहीं कह रहे हैं, आप जो कर रहे हैं नहीं, आप बड़ा रिकॉर्डिंग कर रहे हैं, फोटोग्राफी कर रहे हैं, आप घर में घुस के कर रहे हैं। मैं पूछना चाहूंगा क्यों कर रहे हैं? ऐसे लोगों को तो बहुत भुगतना हुआ है, और यही लड़ने तो आऊँ कि गुंडागर्दी जो अधिकार जो वहाँ पे अपराध करने वाले उनको तो छेड़ेंगे नहीं। आज दिन गाजियाबाद का नाम बदनाम हो रहा है, टोपी पहन कर वर्दी पहन के घूम रहे हैं लोग, शर्म नहीं आती है? அது உண்மைதான், எனக்கு கோவம் வந்துருச்சு. நான் இப்ப உங்க வீட்ல வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அதாவது நான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். அப்போ ஒரு போலீஸ்காரர் தொப்பி போட்டுட்டு இருந்து நம்ம எல்லாரையும் போட்டோஸ் வீடியோஸ் எடுத்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆனா நான் அப்படி பேசியிருக்க கூடாது, தப்பா பேசிட்டேன். அவர் யூனிஃபார்ம் போட்டிருந்தாரு. இல்ல, நான் எதுக்காக சொல்றேன்னா இங்க நிறைய சின்ன பசங்க இருக்காங்க. காக்கி சட்டை போட்டிருக்கவங்கள நம்ம என்னைக்குமே மதிக்க கத்துக்கணும். இப்ப நான் புரியுதுல்ல? உண்மையிலே இந்த விஷயத்துக்காக உங்களை பாராட்டுறேன். நான் தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு நீங்க ஒத்துக்கிட்டீங்க, உண்மையிலேயே பெரிய விஷயம். நிறைய பேர் காங்கிரஸ் ஒர்க்கர்ஸ் இதை சொல்றாங்க, நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்துகிட்டே இருக்கு. சந்தோரியில் இது அச்சடிக்கப்பட்டது. மேடையில பயங்கர கூட்டம் கூடிடுச்சு, உங்களுக்கு கோபம் வந்துடுச்சு. நீங்க இப்படி சொல்லியிருக்கீங்க, தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாதீங்க, ஆர்வலர்களாம் மேடையை விட்டு இறங்குங்க அப்படின்னு. இன்னொரு இடத்துலையும் இது நடந்தது, லக்னோவில் நடந்திருக்கு. நிறைய மாலைகளை போட்டிருக்காங்க, உங்களுக்கு கோபம் வந்து மாலையை பிச்சு எரிஞ்சிட்டீங்க. உங்களுக்கு யதார்த்த வாழ்க்கையில அடிக்கடி கோபம் வருமா? அதாவது நாம செய்ய வேண்டிய வேலையை நம்ம மறந்துடுவோம். எனக்கு அது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு. நம்ம என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கோம், நம்ம பிரியாரிட்டி என்ன? நீங்க நான் இங்க வந்தது எனக்கு மாலை போடுறீங்க, எனக்கு மாலை போடுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்ம என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கோம், டைம் ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால நேரத்தை நம்ம சரியா பயன்படுத்தணும். ஸ்டேஜ் மேல எத்தனை பேர் ஏறுவாங்க? அடிக்கடி பாத்தீங்கன்னா என் விஷயத்துல மட்டும்தான் இப்படி நடக்குது. ஸ்டேஜ் மேல ஏறாதீங்க, ஸ்டேஜ் உடஞ்சிரும்னு சொல்றேன். அங்க இருக்கிற லோக்கல் ஆட்கள் அதையெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. ஏற்கனவே ஒரு முறை கால் உடைஞ்சிருச்சு, நானும் எத்தனை முறை தான் உடைச்சிக்கிறது. நீங்க ஸ்டேஜ்ல இருக்கும்போது உங்களுக்கு கோபம் வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி ஒரு வீடியோவும் என்கிட்ட இருக்கு, அதையும் காட்டுறேன். உங்களுக்கு நீங்க கோபம் வந்தா கோவப்பட்டு நீங்க கீழே இறங்கிட்டீங்க. நீங்களே சொல்லுங்க, நான் என்ன பண்றது? நீங்களே யோசிச்சு பாருங்க, ஆயிரக்கணக்கான பேர் கீழே நின்றுட்டு இருப்பாங்க. எங்களை மாதிரி அரசியல்வாதிங்க ஸ்டேஜில் மேல, அவங்க எல்லாரும் வந்து ஸ்டேஜில் ஏறிடுறாங்க. ஆனா வந்தவங்க எல்லாம் அங்க டென்ஷன் ஆயிடுறாங்க. அங்க இருக்கிற எல்லாரும் ஸ்டேஜ் மேல ஏறி நிக்கணும்னா எப்படி? நீங்களே அதான் நானே கீழே வந்துடுறேன், நான் கீழே வந்து ஒவ்வொருத்தரா பாக்குறேன்னு வந்தேன். ஆனால் அங்க என்ன செய்யணுமோ அதைத்தான் நான் செஞ்சேன். ஆடியன்ஸ் ஒரு கேள்விகள் கேட்கலாம், அவங்க கிட்ட கொடுங்க. சார், என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதை சொன்னீங்க, ஒரு ஏழை ஒரு நாளைக்கு 2 முறை சாப்பாடு சாப்பிடலாம் நீங்க சொன்னீங்க. வெறும் 28 ரூபாய் செலவு பண்ணா போதும்னு சொன்னீங்க. அதுக்கப்புறமா இந்த விஷயமா நீங்க மன்னிப்பு கூட கேட்டீங்க. நீங்க மன்னிப்பு கேட்கக்கூடிய கமெண்ட்டை எதுக்கு சொல்றீங்க முதல்ல? எனக்கு சந்தோஷமா இருக்கு நீங்க இந்த கேள்வியை என்கிட்ட கேட்டதுக்கு. இன்னைக்கு ராஜ் பப்பர் அப்புறம் நீங்களும் கூட ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிய சேர்ந்தவங்களா இருக்கலாம். நான் என் வாழ்க்கையை தொடங்கும் போது நான் மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவன் கிடையாது, அடிமட்டத்திலிருந்து வந்தவன். எங்க அப்பா ஒரு குமாஸ்தா. அங்கிருந்து தான் எங்க வாழ்க்கையை ஆரம்பிச்சோம். நாங்க வந்து ஒரு ரூம்ல அரசாங்கத்தோட குவார்டர்ஸ்ல தான் இருந்தோம். இந்த ஒரு பேக்ரவுண்டை விடுங்க, என்னால் அந்த சென்சிட்டிவிட்டியை புரிஞ்சுக்க முடியும். எனக்கு இந்த விஷயமும் தெரியும். நான் எதை பத்தி பேசினேன்னா, வயிறே நிறையாதவங்கள பத்தி நான் பேசினேன். அந்த 12 ரூபாயை பத்தி கண்டுக்காதீங்க.
நீங்க பாக்குறதா இருந்தா குஜராத்ல ஆனந்திபென் பட்டேலோட அரசாங்கத்தை பாருங்க. அவங்க கொள்கையில 10 ரூபாயில நீங்க வயிறு நிறைய சாப்பிடலான்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஏழை அவங்க கொள்கையில எந்த கொள்கையை பத்தி நான் பேசிக்கிட்டு இருந்தனோ அதை பத்தி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒடிசால கூட போய் பாருங்க. பட்நாயக் சாரோட அரசாங்கம் அங்க போய் பாத்தீங்கன்னா சார் டெல்லியில ஒரு நிமிஷம் ராஜ்பபர் சார், அவங்க சார்பா நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த அறிக்கையை நீங்க கொடுத்தது ஜூலை 25, 2013. அதாவது மகாராஷ்டிராலையும் காங்கிரஸ் ஆட்சி தான் இருந்தது, டெல்லிலையும் உங்க அரசாங்கம் தான் இருந்தது. அப்பதான் நீங்க சொல்லி இருந்தீங்க இப்பவும் நீங்க மும்பைல 5 ரூபாய்க்கு 12 ரூபாய்க்கும் வயிறு நிறைய சாப்பிடலான்னு சொல்லியிருக்கீங்க. 12 ரூபாய்க்கு வடாப்பாவு கூட கிடைக்காது. நான் இதுக்கு பதில் சொல்றேன். நான் திரும்பவும் சொல்றேன், நம்மளோட மனநலம் எப்படி இருக்குன்னா, ஏதோ ஒரு இடத்துல நம்ம மிடில் கிளாஸை சேர்ந்தவங்க மிடில் கிளாஸ்ல இருந்து இந்த விஷயத்தை பத்தி நம்ம யோசிக்கிறோம். கொஞ்சம் அந்த நபரை பத்தி யோசிச்சு பாருங்க. சில நாட்களுக்கு முன்னாடி மொத்த டெலிவிஷன்லயும் அவரைத்தான் காட்டினாங்க. ஒரு நபர் அவருடைய மனைவியை எரிக்கிறதுக்கு அவர்கிட்ட மரக்கட்டைகள் இல்ல, அந்த பணத்தை எரிக்கிறதுக்கு. அவர் ஒரு மூங்கில கட்டி அதை இழுத்துக்கிட்டு போனாரு. ஒரு முறை அந்த நபரோட மனநிலையை பத்தி யோசிச்சு பாருங்க. 7 கிலோமீட்டர் இழுத்துக்கிட்டு போயிருக்காரு. வழியில மீடியாக்காரங்க பார்த்திருக்காங்க, அவங்க அந்த ஏற்பாடுகளை செஞ்சு கொடுத்திருக்காங்க. அங்க எந்த மாதிரியான கிராமங்கள் இருக்குன்னா, அங்க யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க கிட்ட அந்த பணத்தை எடுத்துட்டு போறது கூட கையில காசு இருக்காது. அவங்க அந்த பணத்தோட எலும்புகளை உடைச்சிருவாங்க. அவங்க காலை உடைச்சிருவாங்க, கைய உடைச்சிருவாங்க, முழங்கால உடைச்சிருவாங்க. மொத்தமா எல்லாத்தையும் கட்டி ஒரு மூட்டையில போட்டு மூங்கில வச்சு எடுத்துக்கிட்டு போவாங்க. நான் அப்படிப்பட்ட நபரை பத்தி தான் நீங்க சொன்னது உண்மைன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரே ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ அது உண்மைதான், நான் ஒத்துக்கிறேன். நீங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவனை பத்தி பேசுறீங்கன்னு சொன்னா அதை நான் ஒத்துக்கிறேன். உங்களுக்கு 12 ரூபாய்க்கு வயிறு நிறைய சாப்பாடு கிடைக்கும் போது அப்புறம் நீங்க ஏன் மன்னிப்பு கேட்டீங்க? எதுக்காகனா, இப்போ இந்த குழந்தைங்க ரியாக்ட் பண்ணாங்க இல்லையா? ஏன்னா நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவங்க டெலிவிஷன்ல வந்து இந்த சமூகத்துல நடக்கிறத பத்தி காட்டினாங்க இல்லையா? அதாவது நான் இதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்களும் உங்க வாழ்க்கையை ரொம்ப ஹார்ட்ஷிப்பா தான் ஆரம்பிச்சிருக்கீங்கன்ற விஷயம் எனக்கு தெரியும். அதனால இது உங்களுக்கு புரியாதுன்னு என்னால சொல்ல முடியாது. என்னால இதை சொல்ல முடியாது, இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் தெரியும் நீங்க உங்க வாழ்க்கையை எங்கிருந்து எங்க வரைக்கும் கொண்டு வந்திருக்கீங்கன்னு. ஆனா நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். இந்த டெலிவிஷன் சேனல்ஸ் இருக்குல்ல, அதுல வந்து எந்த ரெஸ்டாரண்ட்ல வடா பாவ் எவ்வளவு ரேட்டுக்கு கிடைக்குதுன்னு சொல்றாங்க. நான் இப்ப உங்க வார்த்தைய நிறுத்தினதுக்கு காரணம், இப்பவும் தாதரை தாண்டி ராஜ் ரசோயின்னு ஒரு ஹோட்டல் இருக்கு, அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்ல. ராஜ் ரசோயிங்கிற கடையில அங்க ஒரு குடும்பம் இருக்கு. இப்பவும் அவங்க 12 ரூபாய்க்கு தான் சாப்பாடு கொடுக்குறாங்க. அதனால என் வாயில 12 ரூபான்னு வந்துருச்சு. என் தங்கச்சி புருஷன் என்ன கேட்டா நீங்க எப்படி இப்படி சொல்லலான்னு நான் அமைதி ஆயிட்டேன். எனக்கு புரிஞ்சிருச்சு, இந்த வலி நடுத்தரத்தை சேர்ந்தவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. நான் அதை கிண்டல் பண்ணிருக்கேன். சத்தியமா நான் கிண்டல் பண்ணணும்னு நினைக்கல. இன்னும் சொல்ல போனா நான் அந்த வலிய எதுக்காக அந்த 28 ரூபாயில சாப்பிட்றாங்கன்னு, அதாவது பிலோ பாவர்ட்டி லைன், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்கள பத்தி நான் பேசினேன்னா, அப்போ அப்படி பேசினது அவங்களுக்காக மட்டும்தான். அவங்களுக்கு சாப்பாடு தான் முக்கியம். அவங்க வயிறு நிறைய சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க. கடினமா உழைச்சு ரிக்ஷா ஓட்டுவாங்க. நான் அவங்களுக்காக தான் அப்படி பேசினேன். ராஜ்பபர் சார், உங்ககிட்ட நாங்கள் பலவிதமான கேள்விகளை கேட்டோம், படங்களை பற்றி கேட்டோம், அரசியலை பற்றி கேட்டோம். இப்போ நாம ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்ல இன்றைய ஜட்ஜ் ஸ்மிதா குப்தா அவங்களோட தீர்ப்பு என்னன்னு கேட்போம். வெல்கம் பேக். இன்னைக்கு நாம உத்தரப்பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ராஜ் பப்பர் மீது தான் வழக்க நடத்தினோம். அவர் பிலிம் கரியரை பத்தி கேள்விகள் கேட்டோம், அவரோட கோவத்தை பத்தி, அவரோட அறிக்கைகள் பத்தி, உத்தரப்பிரதேச அரசியலை பத்தியும் கேட்டோம். இப்ப ஆப்கி அதாலத்ல இன்றைய ஜட்ஜ் ஸ்மிதா குப்தாவோட தீர்ப்பு என்னன்னு கேட்போம். அரசியல் விளையாட்டை விளையாடுறதுல பெரும்பாலும் அரசியல்வாதிகள் நிறைய சிரமங்களை எதிர்கொள்வாங்கன்றது பொதுவான நம்பிக்கை. ஆனா ராஜ் பப்பர் சார் அது உண்மை இல்லைங்கிறத நிரூபிச்சு காட்டியிருக்காரு. அவரு கடந்த 27 ஆண்டுகளா அரசியல்ல இருக்காரு. அதாவது காங்கிரஸ் கட்சி உத்தரப்பிரதேஷ்ல ஆட்சியில இல்லாத போதிலிருந்து இருக்காரு. அவர் ஒரு விஷயத்த நிரூபிச்சிருக்காரு. அவர் எந்த அளவுக்கு திறமையான கலைஞரோ அதே மாதிரி அரசியல்லையும் தன்னோட திறமைய காட்டியிருக்காரு. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அவர் நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமால பங்கேற்கும் போது அந்த டைம்ல ஷாருக் கான் அவரோட நடிப்பை பார்த்து ரொம்பவே ஈர்க்கப்பட்டதா சொல்லப்படுது. அவர் 3 முறை மக்களவை உறுப்பினரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ராஜ்யசபையில இது அவரோட 2வது டேர்ம்.
தான் காங்கிரஸ் கட்சியில சேர்ந்து 8 வருஷம் ஆனாலும் அந்த நாள்ல ராகுல் காந்தி இவரை பார்த்து ரொம்ப நல்லாவே ஈர்க்கப்பட்டிருக்காரு. அதோட அவர் யூபிசிசி தலைவரா நியமிக்கப்பட்டிருக்காரு. இன்றும் கூட ஒவ்வொரு கடினமான கேள்விகளையும் ரொம்ப துணிச்சலா எதிர்கொண்டிருக்காரு. அவரை இந்த நீதிமன்றம் அனைத்து குற்றச்சாட்டிலிருந்தும் விடுவிக்கிறது. எந்த திறமையினால ஷாருக் கான ராஜ்பபர் சார் ஈர்த்தாரோ, எந்த திறமையினால ராகுல் காந்தியை மகிழ்விச்சாரோ, அதே குணங்களோட நாட்டு மக்களையும் அவர் மகிழ்விக்கணும். நிறைய படங்கள்ல நடிக்கணும், மக்களை என்டர்டெயின் பண்ணணும். இந்த நம்பிக்கையோட இந்த ஷோவை இங்கேயே முடிச்சுப்போம். அடுத்த முறை ஒரு புது கெஸ்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை என்னுடைய அன்பான வணக்கங்கள்.